இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் கன்சோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபைட் டொமைன் ஓனர் வெரிஃபிகேஷன், அதாவது ஓனரோட வெரிஃபிகேஷன், அந்த டொமைனோட ஓனர் வெரிஃபிகேஷன் சர்ச் கன்சோலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அதான் டிஎன்எஸ் ரெக்கார்டு. இது பண்ணால் மட்டும் தான் கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வெரிஃபிகேஷன் நீங்கள் எல்லாருமே பண்ணணும். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவும் நான் முக்கியமாக போடுறேன். அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா பலவளன்னு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு தான் மேபி பிரச்சனை வரும். அதனால் இந்த வெரிஃபிகேஷனை வந்து சர்ச் கன்சோலில் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வராது. மேபி உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டொமைன் ஓனர் ஃப்ரீ, இப்போ நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு சைட்டை ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். இப்போ நான் வந்து இந்த சைட்டை வந்து கூகுள் ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ வேல்யூ கண்டென்ட் அப்படிங்கிறத ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ரிஜெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சர்ச் கன்சோல் பேஜை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல, இல்லாட்டி கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் எனக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓனர் வெரிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். நான் இப்போ தான் வந்து சர்ச் கன்சோல் என்ன எரர் இருக்குது அப்படின்னு. இந்த சர்ச் கன்சோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் சர்ச் இன்ஜின் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அது சேம் அதுனே கூட வச்சுக்கோங்களேன். சர்ச் கன்சோலில் இண்டெக்ஸ் ஆனால் மட்டும்தான் போஸ்ட் வந்து உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு நிறையா ரீச் ஆகும். அதனால் ஒவ்வொரு போஸ்ட்டும் ரீச் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. சர்ச் கன்சோலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நாளைக்கு ஒரு தடவை இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து லோ வேல்யூ கண்டென்ட்னு வந்துருச்சு. இப்போ இதை மறுபடியும் இது பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த சைட்டை மட்டுமே பார்க்கக்கூடாது. ஃபோக்கஸ் பண்ணி சைட்டை மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் போஸ்ட்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணிடக்கூடாது. இதில் சம்மந்தமாக இந்த சைட் சம்மந்தமாக என்ன இருக்குது, டொமைன் இருக்கா, டொமைனில் அந்த டொமைன் எங்கேருந்து டிஎன்எஸ் ரெக்கார்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாமே செக் பண்ணணும். ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி, ப்ரோ நான் லோ வேல்யூ கண்டென்ட் வந்திருக்கு, இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு ப்ரோ நீங்கள் பீஸ் கேட்குறீங்க அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லைங்க, நிறையா இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் வந்து என்னோடய பீஸே நான் வாங்குவேன். அதாவது செய்கிற வேலைக்கு உங்கள்கிட்ட கூலி வாங்குறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத, இப்போ இந்த லோ வேல்யூ கண்டென்ட்டை நம்ம இதையும் சேர்த்து சப்மிட் பண்ண போகிறோம். அதை முதல்ல டிஎன்எஸ் ரெக்கார்டை ஆட் பண்ணிட்டு வந்துடுவோம். இது எது மாதிரி கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் முன்னாடி காமிச்சல இந்த மாதிரி உங்களுக்கு டிஎன்எஸ் ரெக்கார்டு கேட்கும். அதாவது வெரிஃபை டொமைன் ஓனர்ஷிப் இஸ் டிஎன்எஸ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டொமைன் எங்கே வாங்கினீங்களோ அப்படிங்கிறத நீங்கள் இருக்கணும். நேம் சிப்னா நேம் சிப்பு, கோட் ஐடினா கோட் ஐடி. உங்களுக்கு நேம் சிப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை இதில் லாகின் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டு கொடுக்குறத வந்து டிஎக்ஸ்டி ரெக்கார்டாக வந்து டிஎன்எஸ் ரெக்கார்டில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து cPanel போய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா cPanel வந்து உங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிரும். அல்லது டொமைன் செல்லர்ட்டே நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னோடய நேம் சிப்பில் தான் இந்த டொமைன் இருக்குது. நான் நேம் சிப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். நேம் சிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டொமைன் நான் நேம் சிப்பில் வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து நம்ம என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போயிடுவோம். நீங்கள் உங்களோட டொமைன் லிஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அதாவது நீங்கள் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து எத்தனை டொமைன் வச்சுருக்கீங்க அந்த டொமைன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் மேனேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்துடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் உங்களுக்கு டிஎன்எஸ் ரெக்கார்டு ஆட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் டிஎன்எஸில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்போ அப்படி பண்ண போகிறதில்ல, டேரெக்டாக சர்ச் கன்சோலே வந்து இந்த இடத்துல வந்து இது பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து பிளாகரில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் டிஎன்எஸ் ரெக்கார்டு கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும். டிஎன்எஸ் ரெக்கார்டில் இதை பண்ணி ஆகணும். நீங்கள் cPanel அப்படின்னா நீங்கள் போஸ்டிங் எங்கே வாங்கியிருக்கீங்களோ அங்கே போய் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து டேரெக்டாக இதிலே பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கேயே கொடுத்துருக்காங்க அவங்க கோட் ஐடி நேம் சிப்புக்கு. நீங்கள் வந்து இங்கே சைனிங் பண்ணி வச்சுட்டு டெக்ஸ்ட் இது வந்து பண்ணால் போதும், வெரிஃபை ஆகிரும். இப்போ நம்ம இதை தான் வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வெரிஃபை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். வெரிஃபை ஆகாது, இந்த மாதிரி தான் வரும். அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் இதே பேஜ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 மெத்தடில் நீங்கள் வந்து டிஎக்ஸ்டி ரெக்கார்டு ஆட் பண்ணலாம். சிநேமில் இல்லை டிஎக்ஸ்டி. இந்த டிஎக்ஸ்டியில் நம்ம ரெக்கார்டு ஆட் பண்ணலாம். அதுக்கு இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க, நேம் சிப்புக்கு போயிருங்க. இப்போ அட்வான்ஸ் டிஎன்எஸில் வந்துருக்கோம். நம்ம இந்த இடத்துல வந்து ஆட் நியூ ரெக்கார்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டிஎக்ஸ்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்லேயே விட்டுருங்க.
நம்ம சேஞ்ச் கொடுத்துருங்க. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம். சேம் இதை இன்னொரு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, நான் எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். ஒன் டைம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவோம். இந்த கோடு வந்து ரொம்ப முக்கியமான கோடுங்க. இது TXT கோடு. இது இந்த கோடு மூலியமாக தான் சர்ச் கன்சோல் நமக்கு வந்து ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நம்மளோட போஸ்டெல்லாம் இண்டெக்ஸ் ஆகிறதுமே இந்த கோடு தான். இப்போ ஒரு 10 செகண்ட் ஆயிருக்குமா, வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் அப்படி தான் வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அல்லது அப்படின்னா மறுபடியும் இப்படியே வந்துச்சுன்னா நேமில் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம நேமை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம சர்ச் கன்சோலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெக்கார்டில் வந்து நம்ம TXT கோடு வந்து வெரிஃபை ஆகலை. அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம், மாற்று வழி இருக்குது. நேமை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த நேமை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஹோஸ்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல கிளிக் பண்ணிடுங்க. இதை வந்து காப்பி பண்ணிடுங்க. சேம் இங்கே வந்துடுங்க. அப்படி ஆட் நியூ ரெக்கார்டை கிளிக் பண்ணுங்கள். நேமை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே இங்கே தூக்கி போட்டுருங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹோஸ்ட் நேமு இது காப்பி பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோ இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணணும். ஏதாவது இந்த இடத்துல கொடுத்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் ரெக்கார்டு தான் ஆட் பண்ணணும். நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ரெக்கார்டு ஆட் பண்ணி விட்றாதீங்க. அது இன்னுமே வந்து உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துரும். சாரி, கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கில் இருக்கட்டும். இப்போ இந்த ரெக்கார்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதுலேயே இன்னொரு மெத்தட் இருக்குது. அதனால் முதல்ல இதை வந்து நம்ம இது என்ன ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நீங்கள் இந்த ரெக்கார்டை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெரிஃபை பிளாகரில் சைட்டை கொடுத்துருப்போம். அந்த சைட்டை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இதில் இருக்கும். நம்ம ஹோஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஹோஸ்ட் நம்ம ஸ்டோரேஜ் தான் நினச்சிக்கோங்களேன். இந்த ஸ்டோரேஜ் கொடுக்கும்போது நீங்கள் இதை கொடுத்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. இப்போ அந்த ஸ்டோரேஜ் நம்ம பிளாகரோட ஸ்டோரேஜ் இருக்குது பாருங்கள், அந்த யூஆர்எல் தான் இந்த இது இந்த நேமில் கொடுக்குறது. சரி, இதை விட்டுருவோம். இது வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம பிளாகரில் DNS சேஞ்ச் கொடுத்துருப்போம். சரி, இதை கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து வெரிஃபை பண்ணுவோம். இப்போ வந்து ஓனர்ஷிப் வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு. இப்போ வந்து டன் கொடுத்தாலும் ஆல்ரெடி கோ டு ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட அந்த சர்ச் கன்சோல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ இந்த இடத்துல வந்து பேஜை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து அதில் வந்து நிறையா இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். இதெல்லாம் வேலிடேட் பண்ணணும். இதெல்லாம் எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியாக தான் கூகுள் ஆட்சன்ஸுக்கு நம்ம ரிக்வெஸ்ட் ரிவ்யூ கொடுக்கணும். மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துறீங்க அப்படின்னா இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு எரருமே இல்லை, எல்லாமே இது ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு தரமும் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எரர் இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட சர்ச் கன்சோலில் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இதில் வேலிடேட் பண்ண சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். இதில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து கூகுளோடது. நம்ம வந்து இதை அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் ரிவ்யூவாக கொடுக்க போகிறோம். அவங்க வந்து அதை பார்த்துட்டு இல்லை அவங்க கரெக்டாக தான் பண்ணி இருக்குது, அது எரரில் காமிக்குது அப்படின்னா அது அவங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவாங்க. நம்ம இதில் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு எந்தெந்த எரர் வந்திருக்கோ அந்தந்த எரரை கிளிக் பண்ணிவிட்டு அது மட்டும் தான் போகிறோம். நம்ம இது மட்டும் தான் பண்ண போகிறோம். சேம் உங்களுக்கு ஒரு சில தீம் டெம்ப்ளேட்லேயுமே இந்த மாதிரி எரர் வரும். அதெல்லாம் கொடுத்துட்டு கூகுள் ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணிடலாம். சர்ச் கன்சோலில் எல்லாமே சப்மிட் பண்ணிடுங்க. கூகுள்லேயே இது வந்து அப்புறம் கூகுள் அந்த இதில் டீம்லேயே பார்த்துக்கோங்க. நம்ம இதுக்கப்புறம் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இதில் வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எத்தனை போஸ்ட் போட்டுருங்களோ அதெல்லாம் இண்டெக்ஸ் ஆயிருக்கான்னு பாருங்கள். இடத்துல எந்த ஒரு நாட் இண்டெக்ஸ் இல்லாமல் நீங்கள் இண்டெக்ஸில் இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்ரு. அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கிறது கூட வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ நம்ம வந்து எல்லாமே பண்ணிட்டோம், எல்லாமே கொடுத்துட்டோம். ரிக்வெஸ்ட் ரிவ்யூ கொடுத்துருக்கோம், ரிவ்யூ அனுப்பிச்சிருக்கோம். அவங்களாம் செக் பண்ணிட்டு நம்ம சைட்டில் எதுவும் எரர் இல்லை அப்படின்னா விட்டுருவாங்க. இல்லாட்டி
உங்களோட போஸ்ட்டில் இண்டெக்ஸ் ஆகலை அப்படின்னா அதில் வேறு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரிலாம் அதெல்லாம் நம்ம சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூகுள் ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணோம். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த சைட்டை தான் நம்ம திருப்பி ரிக்வெஸ்ட் ரிவ்யூ கொடுக்க போகிறோம். இதையுமே கொடுத்துட்டோம். மேபி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றின ஒரு அப்டேட்டை நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.